ஸ்ரீ அங்காளி சக்தி பீடத்திற்கு உங்கள் அனைவரையும் நான் வரவேற்கிறேன். நம்ம இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு பாதுகாப்பு ரக்ஷையை பார்க்க போகிறோம். அதுலேயும் இரு தெய்வத்தை, சரிங்களா, சக்தி வாய்ந்த இரு தெய்வத்தை நிறுத்தி அவங்க மூலியமாக நமக்கு உடற்கட்டாவும் பயன்படும், பாதுகாப்பு ரக்ஷையாகவும் பயன்படும். அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த தெய்வத்தை நம்ம நிறுத்தி இருக்கிறோம். அதாவது சிவனையும் சக்தியும் வச்சுக்கிட்டு நமக்கு பாதுகாப்பு ரக்ஷையும் உடற்கட்டும் எப்படி அணிஞ்சிக்கிறங்கிற முறையை ஒரு எளிய முறையை நான் பார்க்க போகிறேன். இந்த முறையை யார் வேணால் பயன்படுத்தலாம், சரிங்களா, விதிமுறைகளே கிடையாது. ரொம்ப பவர்ஃபுல்லாக சக்தியாக இருக்கும். சரி, இந்த முறை எதுக்கு பயன்படும் அப்படின்னா உங்களை தொடர்ந்து எதிரி தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்கிறான், என்னை ஏதாச்சும் ஒரு முறையில் கட்டிக்கிட்டே இருக்கிறான், எங்களை தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கிறான், அவன் பண்ணுறது எனக்கு பழிக்கக்கூடாது, அதை மாரி பண்ணாலும் இது அவனுக்கே திரும்பணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த முறையை பயன்படுத்துங்க. அவன் என்ன தான் பண்ணாலும் சரிங்களா, பில்லி சூனியம் செய்வினை, சரிங்களா, ஏவல் எது பண்ணாலும், துர் ஆத்மா துர் தேவதைகளை வச்சு உங்களுக்கு பண்ணாலுமே உங்களை எதுவும் நெருங்காது. உங்களுக்கு கட்டினாலும் கட்டு உங்களுக்கு பலித்தம் ஆகாது. மீறி யார் பண்ணாலும் அவங்களுக்கு ஏதாவது திரும்பும், சரிங்களா. அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த முறை. அது மட்டும் இல்லாமல் கண்டிஷ்டிலேருந்து நீங்கள் ஈஸியாக தப்பிக்கலாம். இந்த முறையை நீங்கள் ஒரு முறை பயன்படுத்தி அணிஞ்சிக்கிட்டீங்க அப்படின்னா இது நிரந்தரமாக உங்களுக்கு எப்பொழுதுமே உங்கள் உடம்புல பாதுகாப்பு கவசமாக நிலச்சி நீங்கள் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நாங்கள் சக்தி வாய்ந்த முறை தான் உங்களை நான் கொடுத்துருக்குறேன். இந்த முறையை பார்த்தீங்கன்னா நாங்கள் மாந்திரிகர் அனைவரும் பயன்படுத்துவோம். காரணம் என்ன அப்படின்னா, எங்களை யாரும் கட்டிடக்கூடாது. ஏன்னா எங்களுக்கு எங்கள் ஃபீல்டில் பொறுத்த வரைக்கும் எதிரிகள் ரொம்ப அதிகம், யாரும் எங்களை கட்டிடக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் தெய்வத்தோட கவசம், பாதுகாப்பு கவசம் எங்களுக்கு எப்பொழுதுமே கூட துணையாக இருக்கணும் அப்படின்னு நாங்கள் மாந்திரிகர் அனைவரும் இந்த முறையை அணிஞ்சிருப்போம். நான் கொடுத்துருக்கிற எந்திரம் நல்லா தெரிஞ்சுக்க, ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பவர்ஃபுல்லான எந்திரம். சிவனும் சக்தியும் சேர்ந்த மாதிரி பலித்தம் கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த கவச எந்திரத்தை நான் கொடுத்துருக்கிறேன். இந்த எந்திரத்தை ஒரு செப்பு தகட்டில் வரைஞ்சிக்குங்க. வரைஞ்சதுக்கப்புறமேட்டு முறைப்படி சுத்தி பண்ணி சாப நிவர்த்தி போக்கி எடுத்துக்குங்க. இது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நான் கொடுக்குற மந்திரத்தை வெறும் 10,008 உரு மட்டும் கொடுங்க. இது எப்போ இந்த பூஜை முறை மேற்கொள்ளணும் அப்படின்னா பௌர்ணமி மாலை வேலை, சரிங்களா. பௌர்ணமிக்கு சாயந்தரம் மாலை வேலை ஒரு 6 மணிக்கு மேலே இந்த பூஜை முறை மேற்கொள்கிற மாதிரி இருக்கும். கழுத்தில் கண்டிப்பாக ருத்ராட்ச மாலை கண்டிப்பாக அணிஞ்சிருக்கணும். இப்போ இந்த ஒரு பச்சை அரிசி பரப்பி அதுக்கு மேலே இந்த எந்திரத்தை வச்சு நெய் தீபம் ஏற்றி ஒரு சிறிய படையல், சரிங்களா, உங்களால் முடிஞ்ச ஒரு சிறிய படையல் போட்டு மந்திரம் ஒரு 10,008 ஊர் எந்திரத்தை பார்த்த மாதிரியே கொடுங்க. கொடுத்துட்டு இது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த எந்திரத்தை மஞ்சள் நூலில் சுருட்டி, சரிங்களா, மஞ்சள் நூலில் சுருட்டி 108 முறை கட்டு போட்டு எந்திரத்தை 108 முறை மஞ்சள் நூலே கட்டினதுக்கு அப்புறமேட்டு ஒரு காளி கோயிலில் போய் புதைச்சிடுங்க, சரிங்களா. ஒரு காளி கோயில், கருப்பன் கோயில், முனீஸ்வரன் கோயில், சரிங்களா, இது மாதிரி சக்தி வாய்ந்த ஒரு எப்படி சொல்கிறது தெய்வங்கள் இருக்கக்கூடிய ஒரு ஆலயத்தில் புதைச்சிடுங்க. எத்தனை நாள் புதைக்கணும் அப்படின்னா 21 நாள் புதைக்கணும், சரிங்களா. நீங்கள் அந்த கோயிலில் போய் புதைக்கிறீங்க அப்படின்னா முதல் நாள் நீங்கள் ஒரு சின்ன ஒரு அர்ச்சனை ஒன்று பண்ணியிருக்கணும். அந்த எந்திரத்தை நீங்கள் திருப்பி எடுக்கிறப்ப அப்போ ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு அந்த எந்திரத்தை நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும். காளி கோயிலில் பண்ணுறது ரொம்ப 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 சிறப்பு. இப்போ 21 நாள் நீங்கள் இதை மண்ணில் புதைச்சதுக்கு அப்புறமேட்டு ஒரு மஞ்சள் நீரில் அலசிட்டு வெள்ளி நல்லா தெரிஞ்சுங்க, வெள்ளி தாயத்தில் அடைச்சிடணும். வெள்ளி தாயத்தில் அணிஞ்சு சிவப்பு கலர் நூலில் வலது கை மணிக்கட்டில் நீங்கள் அணிஞ்சிக்குங்க. இல்லையா கழுத்தில் அணிஞ்சிக்குங்க, இடுப்பில் அணியக்கூடாது. முடிஞ்ச அளவு வலது கையில் அணிய பாருங்க. இந்த முறையை நீங்கள் ஒரு முறை பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்குங்க. உங்கள்கிட்ட ஆரம்பத்திலே சொன்னது தான், ரொம்ப 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 சக்தி வாய்ந்த முறை. இந்த முறை நீங்கள் அணிஞ்சதுக்கு அப்புறமேட்டு உங்களுக்கே ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷன் தெரியும். எப்படி சொல்கிறது, ஒரு தைரியமாக இருக்கிறது, ஆள் பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு இந்த அணிஞ்ச உடனே அந்த விஷயத்தை நீங்கள் உணரலாம். ஏன்னா ஆரம்பத்தில் சொன்னதான் இதில் சிவனும் சக்தி சேர்ந்த மாதிரி உங்களுக்கு பாதுகாப்பு கவசம் கொடுக்குறாங்க. அப்படிங்கும்போது எப்பேற்பட்ட எதிரியாக தான் உங்கள்கிட்ட நெருங்க முடியாது. இந்த முறையை நீங்கள் தான் அணிஞ்சுக்கிறேன்னு கிடையாது, யாருக்கு வேணாலும் செய்து கொடுக்கலாம். உங்களுடைய மனைவிக்கு, உங்களுடைய கணவருக்கு, உங்களுடைய அண்ணன் தங்கச்சி அம்மா அப்பா யாருக்கு வேணாலும் இந்த முறை நீங்கள் அணிஞ்சு அதாவது செய்து கொடுக்கலாம். 100% பலித்தமாகும். என்ன இந்த பூஜை முறை பல்ற அந்த அன்னைக்கு மட்டும் நீங்கள் சுத்தபத்தமாக இருந்திருக்கணும். மற்றபடி வேறு எந்த விஷயத்தையும் கடைப்பிடிக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. இந்த முறையை பண்ணுறதுனால எந்த ஒரு பாதிப்பும் யாருக்கும் வராது, சரிங்களா. இது இந்த முறையை பண்ணுறப்ப உடற்கட்டு போடணும் அவசியம் கிடையாது. எந்த ஒரு தெய்வம் உங்களுக்கு இடைஞ்சல் கொடுக்காது. இந்த முறையை நீங்கள் பெரும்பாலும் காளி கோயில் அமர்ந்து பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. முடியாத பட்சத்துக்கு நீங்கள் வீட்டில் பண்ணுங்கள். 21 நாள் கண்டிப்பாக நீங்கள் புதைச்சிருக்கணும், சரிங்களா. புதைச்சிருந்து வெள்ளி தாயத்தில் போட்டு நீங்கள் அணிஞ்சிக்குங்க. ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பவர்வான ஒரு முறை. நாங்களாம் கைக்கு மேலே பலன் கண்ட முறை, சரிங்களா. இந்த முறை நாங்கள் யாருக்கு செய்து கொடுப்போம் அப்படின்னா
ரொம்ப எதிரி பிரச்சனை வந்து பாதிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கிறான், ரொம்ப எதிரி தொந்தரவு மேலே தொந்தரவு கொடுத்துட்டாங்க, ஏதாச்சும் ஒரு வழியில் வந்து இவங்க வந்து பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கிறான் அப்படிங்கிற முன்னே இந்த முறையை நாங்கள் பயன்படுத்தி கொடுப்போம். ஏன்னா இது ரொம்ப உச்சகட்டம், இதுக்கு மேலே வந்து ரொம்ப பவரான விஷயம் எதுவுமே கிடையாது. அப்படிங்கும்போது கடைசி விஷயமா இதை நாங்கள் பண்ணி கொடுப்போம். இந்த முறையை நீங்களும் பயன்படுத்திக்கிங்க. நம்முடைய சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கங்க. அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.